லல்லு, மாமா போயிட்டு வரட்டுமாடி? போறதுல சரிதான். காலையில டான்னு 9 மணிக்கு இங்க இருக்கீங்க. இல்லைன்னா நாங்க வந்துருவேன் பாத்துக்கோங்க. மாமா மேல அம்புட்டு பாசமா? தூங்குறப்ப கூட பிரிஞ்சிருக்க முடியாதா? நல்லாவில பேசுறீங்க. அப்ப உங்க பொண்டாட்டி கூட இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை. நான் சொல்றதுனாலதான் வரீங்க, அப்படித்தானே? ஏமா, எனக்கு போய் அங்க இருக்க பிடிக்குமாமா? என்னம்மா நீயும் மாமாவை பத்தி இப்படி தெரிஞ்சே பேசிட்டு இருக்க? சரி சரி, எங்க அம்மா சோறாக்கி இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஐயோ, நான் மட்டும் எங்க வீட்ல போய் சாப்பிடல, எங்க அம்மா அவ்வளோதான். ஏன்டா சாப்பிடல, என்னடா ஏதுன்னு கொடைஞ்சு எடுத்துருவாங்க. நம்ம வீடு தானே லல்லு, என்னைக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்படியே தலையில மிளகா அரைச்சுக்கிட்டே போங்க. என்னைக்கு காலை வாரி விட போறீங்கன்னு தெரியல. லல்லு, இப்படியெல்லாம் பேசாத. மாமா மனசு கஷ்டப்படுதுல. சரி சரி, வெளியவே நின்று எம்பிட்டு நேரம் தான் பேசுவீங்க. வீட்டை பக்கம் கிளம்புங்க. ஊருக்காரங்க யாராச்சும் பார்த்தா போச்சு, அப்புறம் உங்க வீட்டுல போய் போட்டு கொடுத்துருவாங்க. அதுவும் உண்மைதான் லல்லு. நான் என்னைக்கு சிக்கி சின்னாப்பண்ண ஆக போறேன்னு தெரியல. அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரமா உங்க வீட்டை சொல்லிருங்கன்னு. சொல்லாம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள மாப்பிள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கிளடி மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சா முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து நிக்குது. ஏங்க, உங்களை தான் எங்க அம்மா கேக்குறாங்க, தலையை குனிஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க. விட்டா அடிச்சிருவா போல. சொல்லுங்க அத்தை. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் டெய்லியும் உங்க மக கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், எங்க என் மாமியாவை காணவே காணோன்னு. பரவாயில்ல, இன்னைக்காச்சும் உங்களை பார்த்துட்டேனே. நானும் அப்படிதான் மாப்பிள, என் மக கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். எங்க மாப்பிள வரதும் தெரிய மாட்டேது, போறதும் தெரிய மாட்டேதுன்னு. எப்படியோ இன்னைக்காச்சும் கண்ணுல வட்டீங்க. ஏண்டி லல்லு, உங்க அம்மாக்கு இந்த வயசுல ஷூ கேக்குதோ? ஷூவு? ஏங்க, எங்க அம்மாக்கு என்ன குறை? எங்க அம்மா ஜீன்ஸ் பேண்ட் கூட போடுவாங்க. உங்களுக்கு தேவையா? வந்தமா போனமான்னு இருங்க. நீங்க ஒருத்தி கட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கீங்களே, அவங்க அம்மா என்னென்ன போடுறா அதை கேட்க துப்பு இல்ல. என்கிட்ட வந்து எல்லாம் கேட்பீங்க. அதுதானே, உன்கிட்ட எங்கிட்ட இருந்து பேசினாலும் சுத்தி வளைச்சு அங்கதான் வருவ. மாப்பிள சாப்பிட்டுட்டு போங்க. சோறு வடிச்சு கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். ஒரு புடி புடிச்சிட்டு போறது. அவ்வளவுதான், எங்க அம்மா ஒரு புடி புடிச்சிருவாங்க அத்தை. நான் கிளம்புறேன். உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசி நின்ட்டு 10 மணி ஆயி போச்சு. அப்புறம் நான் வீட்டுக்கு போய் பதில் சொல்ல முடியாது. லல்லு, பாய், மாமா வரேன். 10 மணிக்கு மேலாச்சு, இன்னும் அவரை காணோம். ஃபோன் பண்ணி பாப்போமா? அதுக்கும் திட்டுவாரே, பயமா இருக்கு. பேசாம அத்தையை எழுப்பிடுவோம். அவங்களே உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டும். என்ன கோமதி, இன்னும் அவன் வரலையா? ஆமாத்த, நானே உங்களை வந்து எழுப்பணும்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஃபோன் பண்ணி பார்த்தியா? என்ன சொன்னா? இல்லத்த, நான் ஃபோன் பண்ணவே இல்லை. நீங்க வேணும்னா பண்ணி பாருங்க. ஏண்டி, புருஷங்காரன் இன்னும் வரல, ஒரு ஃபோன் அடிச்சு பார்க்கறது இல்லையா? இரு, நான் போய் என் ஃபோனை எடுத்துட்டு வரேன். புருஷங்கார வரலைன்னு பதறணுண்டி. என்ன என் புருஷன் இன்னும் வரலையேன்னு நீ எனக்கு என்ன நிக்கிற? சரி சரி, எல்லாத்தையும் கத்துக்கணும். சொகுசா வளர்ந்துட்டீல, அப்படித்தான் இருப்ப. வந்துட்டாரு போல, கதவு சவுண்ட் கேக்குது. ஏண்டி, உன் புருஷன் வந்துட்டான்னு சொல்லிட்டு சம்மனி ஏறி பெட்டில் உட்கார்ற? வேற என்னத்த பண்ண சொல்றீங்க? கை கால் மூஞ்சி கழுவுனா துண்டு எடுத்து தரணும், சோறு ஓட்டுமா, அது ஓடட்டுமா, இதை போட்டுமா கேட்டுக்கிட்டே இருக்கணும்டி. அப்பதான் உன் மேல பாசம் வைப்பேன். இப்படி எனக்கு என்னன்னு இருந்தேன்னா அப்புறம் எப்படி உன் மேல பாசம் வைப்பேன்? எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பா வந்தா அவரே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுப்பாரு. நீங்க தான் உங்க பையனை ஓவியமா வளர்த்து வச்சிருக்கீங்க போல. இப்ப இருக்கவளைகளை நல்லா தாண்டி பேசுறீங்க. அந்த காலத்துல என் புருஷன் அந்த முக்குல வந்தாடா நான் வீட்டுல பதுங்கி நிப்பேன், அப்படி பயப்படுவேன். இந்த காலத்துல என்னடானா இப்படி இருக்காளுங்க. உன் புருஷங்கார வந்தோடனே இன்னைக்கு நடந்த கூத்தெல்லாம் சொல்லணும்னு தான் நின்றுட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம நான் தூங்க மாட்டேன்டி. அவ என்ன ஆட்டம் கட்டுறாளுக. பத்தாவதுக்கு என் பிள்ளையும்ல சேர்த்து இழுத்து வச்சு ஆட்டம் கட்டிட்டு இருக்காளுக. தனி கொடுத்தன போக போறாங்களா மேல? போட்டும் போட்டும். அத்தை, அவங்க கூட ஒரு டைம் தான் சொன்னாங்க, நீங்க தான் 100 வட்டம் சொல்லி காமிக்கிறீங்க. நீயும் அவங்களுக்கே சாடுறா தட்டு. அப்புறம் ஓந்தாளையிலையும் கூடைய கமுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க. என்னம்மா, எங்க நிக்கிற? தூங்கலையா? ஏண்டா, உனக்காக தான்டா இம்பிட்டு நேரம் காத்துட்டு இருக்கேன். நேரங்காலத்துல வரது இல்லையா? இப்படியா? மணி 11 ஆக போகுது. அம்மா, ஆபீஸ்ல செம்ம ஒர்க்குமா. இல்லைன்னா நான் நேரத்துல வந்திருக்க மாட்டேனா? என்னதான் ஒர்க் பண்றியோ, காசு தான் கண்ணுல பார்க்க முடியலடா. அம்மா, நான் சேவிங்ஸ் போட்டுட்டு இருக்கேம்மா, அதான் காசு ஃபுல்லா கரெக்டா போயிருது. அப்படி எம்பிட்டு தான் சேர்த்து வச்சிட்டு இருக்கியோ தெரியல. நானும் சின்னவங்கிட்ட அப்படி இப்படி வாங்கி குடும்பத்தை ஓட்டிட்டு கிடக்கேன். நீ என்னடானா சேவிங்ஸ் போட்டுட்டு கிடக்கேன்னு சொல்ற. உன் தம்பிக்கார தனி கொடுத்துட போறானாமா, தெரியுமா அந்த கூத்து? எனக்கு என்னம்மா தெரியும், நான் இப்பதானே வீட்டுக்கு வரேன். என்ன மையம் வந்து வச்சாளுகளோ தெரியலடா. தனி கொடுத்துட போறேன்னு ஒத்த காலில் நிக்கிறியாண்டா. தனி கொடுத்தன போனா நமக்கு தாம்மா நல்லது. செலவு புள்ள கம்மி தான். நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். போனா போயிட்டு போறான் போ. நீயும் சம்பாதிச்சு கொடுக்க மாட்ற, ஏதோ அவன் தரத வச்சு பொல போட்டிட்டு இருக்கேன்.
அவனும் போயிட்டானா நான் என்னடா பண்றது வீட்டு செலவுக்கு? மா, நம்ம 3 பேரும் வேலைக்கு போவோம். வரது ஃபுல்லா மிச்சம் தானே. நம்ம கோமதியும் படிச்சிருக்கா, நல்ல வேலைக்கு போலாம். ஏன்டா நீ எதுக்குடா இருக்க? அவளை வேலைக்கு அனுப்புனா உங்க அப்பா அம்மா என்னடா நினைப்பாங்க? எம்மா, அவங்க அப்பா அம்மா அதுக்கு தானே படிக்க வச்சிருக்காங்க. அவ படிச்சு வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல, அதுக்கு தான் சொல்ற வேலைக்கு போட்டோம்னு. என்ன கோமதி பேசாம இருக்க? உனக்கு இதுல விருப்பம் தானே? ஆ, எனக்குலாம் ஓகே தாங்க. அப்பா அம்மாட்ட மட்டும் ஒரு டைம் கேட்டுக்கணுங்க. சரி அதை விடு, உன் தம்பிக்காரன்ட்ட எப்படியாச்சும் பேசிங்க இருக்க வைடா. அவன் தனி கொடுத்துறம் போனா ஊர் என்னடா பேசும்? ஆளுக்கு ஆளுக்கு முக்கள் நின்று பேச ஆரம்பிப்பாளுக. அப்புறம் ஒரு மாசத்துக்கு நம்ம குடும்ப கதையா தான் இருக்கும். லலிதா என்னடானா என் பொண்டாட்டியும் அம்மாவையும் வெளியே அனுப்ப சொல்றா. இங்க என்னடானா என் தம்பி குடும்பம் வெளியே போகுது. எல்லாம் தலைகீழ இருக்கு. டேய், நான் என்னடா சொல்லிட்டு கிடக்கேன், நீ என்னமா பேடு பார்க்குற மாதிரி குனிஞ்சிட்டு கிடக்க? ஏம்மா, இந்த குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தை பத்தி யோசிச்சு பார்த்தேம்மா. சரி சரி, இப்பதான் தூங்கியிருப்பான்ல, காலையில எந்திரிச்சோடனே கூப்பிடு, நான் பேசி பார்க்கறேன். சரி சரி, நீ பாட்டுக்கு காலங்காத்துல துண்டக்கண துணிய கணன்னு ஓடி போயிடாத. அப்புறம் உன்னைய விட்டா நைட்டு தான் பிடிக்க முடியும். பொன்னி, வீட்ல பார்த்து இரு, வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சாப்பாடு டைம்ல இடையில ஃபோன் பண்ணுங்க. அட அட அட, பாசமழை பொழியுதோ? அம்மா, காலங்காத்துல தேவையில்லாம சண்டைக்கு இழுக்காத. எனக்கு வேலைக்கு நேரமாச்சு. பொன்னியையும் எதுவும் பேசாம வீட்ல கம்முன்னு இருங்க. பாவம் அவ. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க போல. நான் இருக்கும்போதே இம்பிட்டு பேச்சு பேசுறீங்க. நான் போனதுக்கு அப்புறம் என்ன பேச்சு பேசுவீங்க? ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன், உன் பொண்டாட்டி ஒண்ணும் தெரியாத பப்பாவா? என்னமோ பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துற மாதிரில பேசுற. என்னமோ நீங்க எப்படியோ போங்க, எனக்கு அது தேவையே கிடையாது. நான் வந்த விஷயத்த சொல்றேன். உங்க அண்ணங்கார நைட்டு வந்தோடனே சொன்னான் என்னமோ உன்கிட்ட பேசணும்னு. இரு கூப்பிடுறேன், என்னன்னு கேட்டுட்டு நீ அப்புறம் வேலைக்கு போ. உங்க இஷ்டத்துக்குலாம் நான் நின்னுட்டு இருக்க முடியாது. எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் போறேன். எனக்கு எப்போ ஃப்ரீயோ அப்ப அவனை வந்து பேச சொல்லு. ஏண்டா வீட்ல மூத்தவனுக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா? ஏண்டா உங்க அண்ணங்கார எவ்வளவு பாசமா பேசணுங்கிறியா, நீ என்னமோ மூஞ்சி அடிச்ச மாதிரி போற. எனக்கு வேலைக்கு போனாதான் எனக்கு சோறு. அவனை மாதிரி நான் வீட்ல காசு கொடுக்காமலாம் திரியல. அவனுக்கு என்ன, அவன் ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு எப்படியோ திரிவான். நான் திரிய முடியுமா? இல்ல நீங்க தான் என்னை விட்டு வைப்பீங்களா? ஏங்க விடுங்கங்க, அவங்கவுங்க பண்றது அவங்கவுங்களுக்கு தாங்க தெரியும். வாடி என் தங்கமான மருமகளே, உன் புருஷங்காரட்ட நல்லா நைட்டு ஃபுல்லா ஏத்தி விடுறது, காலையில அவங்க பேசும்போது இவங்க அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிறது, விடுங்கங்க விடுங்கங்கன்னு. என்ன ஒரு நடிப்பு நடிக்கிற? நல்லா கத்து கொடுத்துருக்காடி உங்க ஆத்தாகாரி. ஒரு பிள்ளைகிட்ட எப்படி புகுந்த வீட்டுக்கு போய் பணிவா நடந்துக்கணும் கத்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவீங்களோ ரெண்டு பேரும்? அம்மா, தேவையில்லாம பேசாதம்மா. பொன்னிலாம் என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீங்க இங்க நடக்கிறத வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். சும்மா எப்ப பார்த்தாலும் அவளையே சொல்லிட்டு இருக்கீங்க. நேத்து என்னமோ பெரிய இவ மாதிரி தனி கொடுத்துரும் போனேன்னு சொன்னேன், அது உன் பொண்டாட்டி தானே தேத்தி விட்டா? என் பொண்டாட்டி ஏத்தி விட்டான்னு நீ பாத்தியாமா? எதா இருந்தாலும் தெரிஞ்சுட்டு பேசுங்க, தெரியாம எதையும் பேசிட்டு இருக்காதீங்க. ஏன் என்னாச்சு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நிம்மதியா வீட்டுக்குள்ள தூங்க கூட முடியாது உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு. என்னமோ தனி கொடுத்துன்னு போகணும்னு சொன்னியாமா? எங்க போய் தான் பாக்குறது? ஓ, அதுக்குள்ள நியூஸ் உன்கிட்ட வந்துருச்சா? மச்சான் தேவையில்லாம பேசாதீங்க, எல்லாம் உங்க அம்மா பண்ற வேலை தான். இப்ப வந்து உங்க தம்பி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பாத்தீலடா அவ வாய் கொழுப்ப, நான் தான் எல்லாத்தையும் ஏத்தி விட்டேனா. இப்படி தாண்டா ஒரு வாரமா திமிரு பிடிச்சு ஆடிட்டு இருக்கா. நான் போய் அவளை போய் கட்டி வச்சேன் பாரு. உனக்கு பார்த்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா வசதியான பொண்ணா பாத்துருக்கணும். எல்லாம் ஏன் தப்பு, என்ன பண்ண? அம்மா, விடுமா, போனா போயிட்டு போறாங்க. இவங்க இருந்தா தான் நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியுமா என்ன? இவன் வாங்குற 10,000 ரூபாய்க்கு இவன் என்ன பேச்சு பேசுறான் பாரு. நீயெல்லாம் என்னைய பத்தி பேசாத. நான் வாங்குற 10,000 கூட நீ வாங்கல. நான் வீட்டுக்கு 7,000 தரேன், 3,000 தான் என் செலவுக்கு எடுத்துக்கிறேன். அது தெரியுமா உனக்கு? நீ எவ்வளவு வீட்டுக்கு தர அத முதல்ல சொல்லு. டேய், ரொம்ப பேசாதடா. நான் நம்ம ஃபியூச்சருக்காக இப்பயே சேவ் பண்ணிட்டு இருக்கேன், காசை சேவிங்ஸ்ல போட்டுட்டு இருக்கேன். ஏதோ நான் சும்மா யார் வீட்டுக்கோ போயிட்டு வர மாதிரில பேசிட்டு இருக்க. எனக்கு என்னமோ அப்படித்தான் சந்தேகமா இருக்கு. நீ எங்கேயோ போய் சும்மா உட்காந்துட்டு வர மாதிரி தான் தெரியுது. தான் வாயாலேயே எல்லாத்தையும் உளறிடுவேன் போல. டேய், என் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி தரவாடா, என் ஓனருக்கு ஃபோன் பண்ணி தரவாடா, பேசுறியாடா? ஏதோ சும்மா உட்காந்துட்டு வரேனா? பேசுவீங்கல்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்ல, எல்லாம் பேசுவீங்க. ஏண்டா என் பையனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுங்கிறேன்? உன்னே மாதிரி எல்லாரும் இருந்துருவாங்களா? வீட்டுக்கு 7,000 கொடுத்துட்டு 70 வட்டம் சொல்லி காமிச்சிடுற. என் மூத்த மையன் காசு சேர்த்து சேர்த்து வச்சு பின்னாடி பங்களா எங்கெல்லாம் வாங்குவான்ல, அப்ப வந்து நிப்பில, அப்ப தெரியும்.
குடிசை வீட்டுக்கே வக்கில்லையா எங்க அம்மா போயிடுச்சு பங்களாக்கு. எப்பா சாமிங்களா, உங்ககிட்ட எல்லாம் நாங்க இருக்கவே முடியாது. இன்னைக்கு சொல்றேன், நான் வேலை விட்டு வந்தோடனே இன்னைக்கு எங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க தனி குடுத்தன போயிடுவோம். போடா போ. 4 நாள்ல என் வீட்டை தேடி வரல, இல்லைன்னா என் பேரை மாத்திக்கிறேன். ஓ மூஞ்சிலம் கூட முழிக்க மாட்டேமா, 4 நாள்ல நானாவது வரதாவது. போங்கடா போங்க. என்னைய பகைச்சுக்கிட்டு நீங்க நல்லா இருந்துருவீங்களா? பாத்துக்கலாம், பாப்போம்.